தஞ்சை ஒன்றியம் கொல்லாங்கரை பகுதியில் காலங்காலமாக பொதுமக்கள் பயன்படுத்திட்டு வந்த சாலையை ஒரு பட்டியலின சமூகம் பயன்படுத்திட்டு வருது. தீண்டாமை சாதிய கொடுமைகளால் அந்த பக்கம் பள்ளி மாணவர்களை செல்ல தடை விதித்து ஒரு முதியவர் ஒரு பெண் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அதை முன்னெடுத்து ஒரு இளைஞன் அந்த பள்ளி மாணவர்களை சென்றுட்டு போகிற வீடியோவை நம்ம இப்போ காணொலியில் பார்க்குறோம். சாதிய வன்கொடுமைக்கு நம்மளால் இந்த சோசியல் மீடியாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தத்தை தெரிவித்து அது யார் பண்ணாங்களோ அவங்கள அசிங்கமாக திட்டிட்டு விட்டுட்டு போயிடுறது தான் நம்மளால் முடிஞ்சது. ஆனால் இதை சரி செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியும் அவங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்காம அந்த இடத்துல சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த சாதிய தீண்டாமை இன்னும் ஒரு காணொலி நம்ம பார்க்கல. சாதாரண செத்த பாம்புக்கு இருக்க ஒரு நீதி கூட மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஒரு பாம்பை அடித்து வீடியோ போட்டனால செத்த பாம்பை வீடியோ போட்ட எனக்கு சிறை தண்டனை கொடுத்து அன்றைக்கி நைட்டே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி 7 நாள் நான் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான சமூக விழிப்புணர்வான வீடியோக்கள்லாம் வெளியிடும்போது இதை ஏன் அரசு அதிகாரிகள் கண்காணிக்கலை? எனக்கு யாருமே போய் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஒரு உயர் அதிகாரியாக என் மேலே பதிவு செஞ்சு என்னை மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னொரு மனுஷன் பார்க்குறாரு, ஒரு இடத்துல சமைக்க போனேன், என்னோடய சாதியை தீண்டாமையை சொல்லி எனக்கு சம்பளம் தர மறுத்துருக்காங்க, நீ எல்லாம் ஆளாடா, நான் இந்த கட்சியில் இருக்கேன், உன்னை அடிச்சிடுவேன் வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இன்னொரு இடத்துல இறந்த பணத்தை சாலை வழியாக எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று வழி பாதையில் மண் பாதையில் எடுத்து செல்கிற அவலம் இருக்குது. இதையும் காணொலியாக பார்க்குறோம். இதுக்கான தகுந்த நடவடிக்கை ஏன் அரசு எடுக்கலை? அரசு அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது? இதையும் தாண்டி சாதிய இழிவில் எத்தனையோ பேர் மாட்டு சமூக பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலைகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அரசாங்கம் தான் நடக்கணும். இது மக்களாட்சி நடந்துகிட்ருக்கு. மக்களுக்கான தீர்வை வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. அரசு அதிகாரிகள் தயவு செய்து உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள், மக்களுக்கான நீதியை வழங்குங்க. தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க. கமெண்டில் பேசிட்டு ஷேர் பண்ணிட்டு போகிறனால ஒன்றும் நடக்காது. சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இதை பார்த்து நிரந்தர தீர்வு கொடுக்கணும். ஒன்றையும் நம்ம சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். இதை தாண்டி கடந்து செல்ல முடியல. உங்களுடைய பகிர்ந்து இதுக்கான நல்ல தீர்வு வழங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. நன்றி.